வணக்கம் மக்களே, நாம் இப்போது காய் கடை வீதிக்கு போய் காய் வாங்கலாம். காய் வாங்கிறதில்ல, நான் வெறும் வெத்தலையும் பூவும் வாங்க போகிறேன். வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ சின்ன வீடியோ தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு சின்ன முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். வீடியோவோ சின்ன வீடியோவா பெரிய வீடியோவா எப்படி எடுக்கிறதுன்னு இதை சின்னதாக ஒரு முயற்சியில் போயின்னுக்கிறேன். அதை நீங்கள் ஆதரிக்கணும். என்னடா எப்பேற்பட்ட வீடியோலாம் பார்க்குறோமேன்னு நினைக்காத, எல்லாம் கற்றுக்கின்னு தான் நல்லா செய்ய முடியுன்றது என்னுடைய ஆசை. மெதுவாக செஞ்சு பழகணும், அப்புறம்தான் நம்மளுக்கு நல்லபடியாக வர்றோம். அதுவும் பார்த்து செஞ்சுன்னுக்கிறேன். எப்படி வருதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், அதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம். எவ்வளவோ மனுஷனுக்கு ஆசை இருக்குது. எனக்கு இந்த ஆசை எப்படி வந்துச்சுன்னே தெரியலடா. முடிஞ்ச வரையும் பாருங்க, வீடியோ எடுத்து அதை எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறது, இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது. அதெல்லாம் பார்த்து செஞ்சுன்னுக்கிறேன். நல்லபடியாக செஞ்சு முடிச்சேன்னாக்கா இங்கே பூ வாங்கிறதுக்கு வந்துக்கிறேங்க. பூவும் வெத்தலை இந்த பாட்டிக்கிட்ட தான் வாங்குகிறேன். இந்த பாட்டி எனக்கு பையில் போட்டு கொடுக்குறாங்க. செம்பருத்தி பூ வச்சுங்கிறாங்க பாட்டி. அதை பார்த்து வாங்கினேன். சரி, சாமிக்கு கொஞ்சம் வச்சுட்டு மீதி கொஞ்சம் வச்சிடலாம், பார்த்து நாளைக்கு கூட எடுத்துக்கலாம். நல்லா மனமாக இருக்குது செம்பருத்தி பூ. பையில் போட்டு கொடுத்துட்டாங்களா பாட்டி? நன்றி பாட்டி. நாளைக்கு வரேன். உங்களுக்கு நல்லபடியாக வீடியோவை எடுத்து நல்லபடியாக காட்டணும், இன்னும் நல்லா மாசு பண்ணி காட்டணும்னு பார்க்குறேன். அப்படியே ஜனங்களுக்கு ஒரு இருக்கிற அளவுக்கு ஒரு மாசு பண்ணி ஒரு வீடியோ பண்ணி பார்த்து காமிச்சிட்டு தான் மறு வேலை எனக்கு. அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. எப்படி ஒரு நேரத்தில் சினிமாவாக பார்த்து தூக்கத்தை கெடுத்து சினிமா பார்த்தேன். இந்த மாதிரிலாம் இல்லை இந்த காலத்தில். மக்களை குழந்தைங்கள நல்லா படிக்க வைங்க. சினிமான்றது அப்புறமோட்டு பார்த்துக்கலாம். நல்லா படிக்க வைங்க. அவங்க ஆளானால் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு போய் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. குழந்தைங்க பெண் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, படிப்புன்றது மட்டும் கொடுங்க. மற்றது சொத்தெல்லாம் அப்புறம் கொடுங்க. படிப்பு இல்லைன்னா இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் படிப்பு இல்லாதையும் ஒரு வேலை ஏதோ ஒன்று செய்ய இருக்குது. இதெல்லாம் அதுக்கு ஒரு படிப்புன்னு ஒரு சின்னதாக ஒரு 10வது 12வது அப்படி படிச்சுருந்தாக்கா போதும். ஓரளவுக்கு வேலை செஞ்சு அவனுக்கு என்ன படிச்சுக்கிறான்னா அந்த தொழிலை கற்றுக்கலாம். நிறைய வேலை இருக்குது. வேலை இல்லாத இடம் இல்லை. எங்கே போனாலும் வேலை தான், துட்டு தான். ஆனால் போய் செய்யணும், அதுதான் பெரிய விஷயமே. சும்மா தூங்கிக்கிட்டே உக்காந்துக்கிட்டு தான் வருமா?